ஹலோ, ஐ எம் டாக்டர் பாலஸ் டைமண்ட் பிரகாஷ். பைபிளில் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் லூசிபருடன் வந்த அந்த அரக்கர்கள் பல அழகான பெண்களை கற்பழித்து அவர்களை வஞ்சித்து மேலும் அரக்கர்களை உண்டாக்கினார்கள். அவர்கள் தான் நெபிலிம்ஸ் என்ற குரூப். பின்னால் கடவுள் எல்லாவரையும் எல்லா மக்களையும் அழித்து போட்டு நோவா குடும்பத்தை காப்பாற்றினார். நோவா வம்சாவளியில் வந்த அந்த குஷ் வம்சாவில் வந்த நிம்ரோத், அவரும் பின்னால் தப்பாக செயல்பட்டார். அவர் பின்னால் கொல்லப்பட்டார். அதற்கு மேலும் பல பல புத்திமதிகள், மோசையின் சட்டம் வந்தது. அவ்வாறு பல சட்டங்கள் வந்தாலும் மக்கள் திருந்தவே இல்லை. தொடர்ந்து பாவங்களை செய்து கொண்டே இருந்தார். ஆகவே யெகோவா என்ன நினைத்தார் என்றால், தனது மகன் பிதா குமாரன் பர்ஸ்தாவி, அந்த பிதா குமாரன் பர்ஸ்தாவியை, தனது சொந்த மகனை ஒரு மேரி என்ற ஒரு பரிசுத்த ஒரு ஸ்திரீ மூலம் மண்ணுலகுக்கு அனுப்புகிறார். அதைத்தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஆகவே இந்த இயேசு, அவர் ஆதாம் ஏவாள் செய்த பாவத்திற்கு ஆட்டை பலி கொடுத்து அந்த இரத்தத்தின் மூலம் அந்த பலியை அவர் ஒத்துக்கொண்டு அந்த ஆட்டுத்தோலை போட்டு நிர்வாணத்தை அவர் மறைத்தார். அதுதான் முதல் பலி. பின்னால் இயேசுவே முழு உலக பாவங்களுக்கும் அவர் பாவ பலியாக பிறந்தார். அதற்கு தான் இயேசு 2ஆம் ஆதாமாக பிறக்கிறார். அந்த ஆதாம் சாத்தானுக்கு கீழ்ப்படியவே மாட்டார். ஆனால் இந்த காலகட்டங்களில் அந்த பரிசுத்த ஆவியான இயேசு, அவர் தனக்கு தலை சாய்க்க இடமில்லை என்றார் என்று சொல்கிறார். ஆனால் அவரது பெயரை மிஸ்யூஸ் பண்ணும் சில மருத்துவர்கள், சில வியாபாரிகள், சில ரியல் எஸ்டேட் பீப்புள், சில ஃபால்ஸ் ப்ராஃபட்ஸ் உலகத்தில் இந்த மண்ணுலகிலேயே மோட்ச வாழ்க்கை போல் வாழ்கிறார்கள். அது அறிவானவர்களுக்கு நன்றாக தெரியும். ஆகவே இயேசு பின்னால், யெகோவா பின்னால் 2ஆம் வருகையாக இயேசுவை அனுப்புவார். அதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். மரியாவும் யோசேப்பும் பெத்லகேமுக்கு சென்றார்கள். ஏனெனில் சீஷர் ஆகஸ்டஸ் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த உத்தரவிட்டார். அப்போது மரியா கர்ப்பமாக இருந்தார். அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தபோது தங்குவதற்கு இடமெங்கும் கிடைக்கவில்லை. அதனால் அவர்கள் ஒரு மாட்டுத் தொழுவத்தில் தங்கினர். அங்கேயே இயேசு பிறந்தார். அவரை மஞ்சாட்டில் படுக்க வைத்தனர். அதே நேரத்தில் அருகிலுள்ள வயலில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த மேய்ப்பர்களுக்கு தேவதூதர் தோன்றி, இதோ மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்து உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்றார்.